Hello friends, welcome to PyApp Studio. நான் பூபாலன் முனுசாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கிட்டப்பை பற்றி. நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, என்னோட ரெபாசிட்டரி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டு உங்கள் கோடு வந்து கிட்டப் மூலமாக கமிட் பண்ணுங்கள், நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். பட் அது எப்படி பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்ணல, கரெக்டாக? ஸோ தெரிஞ்சவங்க பண்ணுங்கள், தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், github.comக்கு போயிடுங்க. அங்கே சைன்அப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனில் போய்ட்டு உங்களோட யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்குன்னு ஒரு தனி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணல. ஒன்ஸ் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன்இன் பண்ணணும். சைன்இன் போட்டு உங்களோட யூசர் நேம் வந்து டைப் பண்ணணும். ஸோ என்னுடைய யூசர் நேம் பார்த்திங்கன்னா boobalan3@gmail.com. என்னுடைய பாஸ்வேர்டு வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க, சாரி, மறந்துட்டு நானே. ஓகே, ஸோ பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ரெபாசிட்டரிஸ், ஓகேவா? இப்போ நான் எந்த புது ரெபாசிட்டரியும் க்ரியேட் பண்ண போதில்லை. நான் என்ன பண்ணணுன்னாக்கா PyApp ஸ்டுடியோவில் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரெபாசிட்டரிக்கு போனீங்கன்னாக்கா இது வந்து PyApp ஸ்டுடியோட ட்ராவல் இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி. ஸோ இதனுடைய காப்பியை வந்து உங்களுடைய ரெபாசிட்டரி, அதாவது என்னுடைய ரெபாசிட்டரி அது பூபாலன் இன்ஃபோ அப்படின்றது என்னுடைய ரெபாசிட்டரி. இதில் நான் எப்படி வந்து காப்பி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த PyApp ஸ்டுடியோட ட்ராவல் இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி லிங்க்குக்கு போயிட்டு இங்கே ஃபோர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ரெபாசிட்டரி என்னுடைய பூபாலன் இன்ஃபோ ரெபாசிட்டரியில் ஒரு காப்பியை க்ரியேட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காப்பி க்ரியேட்டட், ஓகேங்களா? இது எங்கேருந்து வந்திருக்கு? ஃபோர்க் ஃப்ரம் PyApp ஸ்டுடியோ ட்ராவல் இன்சூரன்ஸ் நம்ம என்ன பண்ணிங்க காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கோம். நீங்கள் இப்போது எதில் ஒர்க் பண்ணணுன்னாக்கா இந்த சோர்ஸில் தான் ஒர்க் பண்ணணும். கோடில் போய்ட்டு இந்த இதை காப்பி பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிட்டப்பில் நீங்கள் கமிட் பண்ணதுன்னா என்னன்னாக்கா உங்கள் சேஞ்சை வந்து இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு டூல் இருக்குது. கிட்டப்பை அந்த டூல் தந்துருக்காங்க. அந்த டூலோட நேம் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிட்டப் desktop.github.com போனீங்கன்னாக்கா இங்கே டவுன்லோட் ஃபார் மேக் ஓஎஸ், என்னுடைய ஓஎஸ் வந்து மேக்கு, அதனால் மேக் ஓஎஸ் வந்து உங்களுக்கு விண்டோஸ் இல்லைன்னா விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது போல் ஒரு கிட்டப் டெஸ்க்டாப் ஒன்று வரும், ஓகேங்களா? நீங்கள் சைன்இன் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், கிட்டப்பில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு இங்கே github.com சைன்இன் இருக்குல்ல, இங்கே சைன்இன் கொடுங்க. இங்கே கண்டினியூ வித் ப்ரௌசர்னு கொடுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கணும். ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஆத்தரைஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்கள் கிட்டப் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இப்போது நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நேம் வந்து லாகின் ஆகிருக்கும், யூசர் நேம் ஆகிடும், கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னாக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலில் போய்ட்டு க்ளோன் ரெபாசிட்டரி ஃபஸ்ட்டு எங்கே அதை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே சூஸ் பண்ணுறேன், கிட்டப் ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். செக் அவுட் பண்ணதுக்கு என்ன பண்ணால் அந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே github.com டேப்புக்குள்ளே அந்த ரெபாசிட்டரி கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோல்டை எங்கே உங்கள் லோக்கல் பாத்தில் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுக்கா க்ளோன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரெபாசிட்டரி வந்து அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் சேவ் ஆகிட்டுருக்கும், கரெக்டாக? உங்கள் டெஸ்க்டாப்பில் ட்ராவல் இன்சூரன்ஸ் இதுதான் உங்களுடைய ரெபாசிட்டரி. இப்போது நீங்கள் ஏதாச்சும் கோட் சேஞ்சஸ் இங்கே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதில் நான் சின்னதாக சேஞ்ச் பண்ண போகிறேன். டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு நான் டெஸ்ட் பண்ணதுக்காக ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பெசிஃபிக் சேஞ்ச் வந்து இங்கே உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கனாக்கா இதை ஆட் பண்ணியிருக்கீங்க. எந்த ஃபைலில்? இந்த readme.mdயில் போய்ட்டு இந்த ஃபைலை நீங்கள் just to test அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணிக்கிங்க, கரெக்டாக? இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் மெசேஜை எனக்கு அனுப்பினோம்னாக்கா எனக்கு அனுப்பிச்சா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறேன் நான். பட் இது உங்கள் ரெபாசிட்டரி தான் நீங்கள் போட்டு செக் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் செக் பண்ணதுக்காக தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லணும். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதில் என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதை டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து யார் இந்த கோடை ரிவ்யூ பண்ணுறாங்களோ இல்லை யார் இந்த கோடை வந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புரியும் சேஞ்ச் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு கமிட் டு மெயின் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆகுனாக்கா
நீங்கள் பண்ண சேஞ்சஸ் வந்து இங்கே தெரியும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து இங்கே காமிக்கும். இங்கே இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்கனாக்கா இது PIR ஸ்டுடியோவோட இன்ஃபர்மேஷன்ஸு. இது வந்து நீங்கள் புதுசாக அடிஷ்னலாக ஆட் பண்ண இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே PIR ஸ்டுடியோன்னு காட்டிருக்கும், இங்கே வந்து என்னோடய நேம் காட்டிருக்கும். ஏன்னா நான் தான் புதுசாக இந்த சேஞ்சஸை நான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ இந்த ஐக்கானோட ரீசன் என்னன்னாக்கா, ஆமாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. என்ன சேஞ்ச் எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட லோக்கல் மிஷினில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இது ஒன்றும் சர்வருக்கு புஷ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இது சர்வரில் புஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த ரெபாசிட்டியில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண ஃபைல் இது லோக்கலில் readme.md தான் சேஞ்ச் பண்ணோம். கரெக்டாக? இங்கே என்ன பண்ணோம், இங்கே வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது நேம்னா ஜஸ்ட் டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அது இங்கே வரல. நீங்கள் ஒன்றா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களோட ரெபாசிட் தான், அதில் இன்னும் வரல. இது எப்போ வரும் அப்படின்னாக்கா, நீங்கள் இங்கே புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே புஷ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன பண்ணும், உங்கள் லோக்கல் சேஞ்ச் வந்து சர்வருக்கு புஷ் ஆகும். சர்வர்னா எதுனா இந்த பேஜ் தான் சர்வர். இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கான் போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா உங்களோட லோக்கல் சேஞ்ச் எல்லாமே நீங்கள் சர்வருக்கு புஷ் பண்ணிட்டீங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா இது வந்துட்டுருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நாம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளால் வந்து செக் பண்ண முடியுமானாக்கா கண்டிப்பாக முடியும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா, எங்கே இருக்குனாக்கா இங்கே கமிட்ஸ்னு இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 minutes ago வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்சஸ்ஸு கமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கமிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பண்ண சேஞ்சஸ்ஸு. இங்கே போனீங்கன்னாக்கா இங்கே நம்ம ரீசெண்டாக பண்ண சேஞ்சஸ் இங்கே காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கமிட்ஸ் இருக்குல்ல, இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்ன ஆச்சுனாக்கா ஜனவரி 1ஆம் தேதி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீங்கள் பண்ண சேஞ்ச். அதாவது இப்போ வந்து இன்னொரு யூசர் வந்து அதை ஃபோர்க் பண்ணி அவங்க பண்ண சேஞ்சஸ் வந்து இது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸை எப்படி வந்து PIR ஸ்டுடியோக்கு வந்து ரிவ்யூக்கு நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் இங்கே புல் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணனாக்கா நியூ புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரைஸ் பண்ணணும். இந்த நியூ புல் ரிக்வெஸ்ட்டில் என்ன இருக்குனாக்கா இது உங்களுடைய பிரான்ச், ரைட் சைடில் இருக்கிறது உங்களுடைய பிரான்ச்சு. அதாவது இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா PIR ஸ்டுடியோட மெயின் பிரான்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ண போகிறீங்க. அதாவது இது சோர்ஸ், நீங்கள் இது உங்களுடைய கோடு, இது என்னுடைய கோடு, இங்கேருந்து இங்கே கோடை மெர்ஜ் பண்ணதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? போட்டுட்டு நீங்கள் க்ரியேட் புல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் புல் ரிக்வெஸ்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த கோடு PIR ஸ்டுடியோவுக்கு ரிவ்யூவுக்கு சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். இதோட உங்கள் ஜாப் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நான் PIR ஸ்டுடியோ மூலமாக லாகின் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பிரான்ச்சில் போய்ட்டு பார்த்தேன்னாக்கா ஒரு புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த நீங்கள் ரைஸ் பண்ண புல் ரிக்வெஸ்ட்டை என்னால் இங்கே பார்க்க முடியும். இங்கே பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஓகே நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்ப்பேன். ஓகே அவர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பார்க்குறோம். பார்த்துட்டு நாங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாக்கா ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுனாக்கா ரிவ்யூ கமெண்ட்ஸ் கொடுப்போம். கரெக்டாக இருந்துச்சுனாக்கா மெர்ஜ் புல் ரிக்வெஸ்ட்னு கொடுத்துருவோம்னாக்கா உங்கள் சேஞ்ச் வந்து எங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த கிட்டப் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.